நடுவில் இந்த மழை வந்து கெட்டு பிடிச்ச எல்லாத்தையும் எல்லாம் பிரியாணி எப்போ எடுத்துமே கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு இருப்பாங்க. தெரியுமா நீங்க மட்டும் போகலாம் தெரியுமா? என்ன வேற ஏன் பெரியமா போட்டுட்டு போறீங்க? அசிங்கமா இருக்குது மொட்டை தலை அதுவும் போட்டுக்கல. ஒன்றும் அசிங்கமா நான் இல்லை, பெரியமா தனியாக போட்டுக்கு பயமா இருக்குது. நாயில வேற இருக்குதான். ஓ நாய் இல்லை என்ன கழிக்கிட்ட சொல்லிட்டு போட்டு போறீங்க எனக்கு கூட. இவன் வேற கும்மன் வாடா. இப்போ நம்ம யார் வீட்டுக்கு போறோம்? மீனா தேவை இடத்துல அங்கே போகிறோம். மீனாக்கோ மஞ்சுக்கோ கொடுக்கணும் பிரியாணி. வீட்டில் இருக்கிற டப்பரில் இருக்க மொத்த பிரியாணி காலி ஆகிற வரைக்கும் விட மாட்டேங்க போல இருக்க. வீடு வீடா எத்தனை கொடுத்துனே தான் இருப்பீங்களா? அவ்வளோ பிரியாணி இருக்கிறா வேஸ்ட் ஆகிடுமே, என்ன கொடுத்தா சாப்பிடுவாங்க. தெரியுமா திரும்பி வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். டே மழையும் கிளியமா இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி பிடிச்சிக்கோ. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒன்றும் ஆகாது, வாங்கி கொடுங்க. உன்னை கூட்டு வந்துட்டு நான் பரம்பரை அவஸ்தை. சரி வாங்கி தரவா? பெரியமாண்ணா பெரியமா தான். உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காத பெரியமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு திட்டு என்ன? சரி பெரியமா சொல்ல மாட்டேன். எம்மா அந்த பொட்டை பொடி அவுத்து வச்சுக்கிறது நிம்மதியாக இருக்குது. கச்சா 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 கச்சான்னு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். காலா வலிக்குது. இந்த சஞ்சு வந்து காலையில் சாப்பிட்டுதா இல்லையான்னு தெரியல. ஆள் கண்டே பட மாட்டேங்குது, பசங்க கூட ஆட்டம் போட்டு இருக்குது. சரி சரி அக்கா ஊட்டிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் படுத்து எடுக்க ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ணே ஏமா 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 இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுதா? இவ்வளோ வந்துட்டால எங்கே படுத்து நம்ம தூங்குறது? என்னைய ஃபங்க்ஷன் நான் அப்படியே முடிஞ்சுதா? அங்கே உங்கள் வீட்டுக்காரங்க அண்ணே என்ன அவரே அப்படியே விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. சரி போய் சாப்பிட்டு போ. ஃபங்க்ஷனுக்கு போனா நீ அங்கேயே நான் இட்லி தோசை பூரி பொங்கல் அது இதுன்னு வச்சு சாப்பிட்டு ஒரே அமக்கணும். எங்கேயும் சாப்பிட்டு சொன்னா கூட விடவே இல்லை, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கேயும் இவ்வளோ கூட பிரியாணி இருக்குது, அதே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. உன்னை யார் எங்கே போய் சாப்பிட சொன்னது? நான் வேணா நீ சொன்னேன், அவரோட ஃப்ரெண்டு இல்லையா அவங்க சாப்பிட்டு ஒரே அமக்கலாம். நான் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தேன், அதே ஃபுல்லாக இருக்கு வயிறு. அம்மா இங்கே நீ நல்லா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, தூங்க போகிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அங்கே போய் அக்கா வீட்டில் போயிட்டு இருங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, இருக்காங்க பாரு. சரி நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்க, படுங்க. காஃபி ஏதாவது வேணும் உங்களுக்கு? வேணாம் அதெல்லாம் குடிச்சிட்டேன். சரி நான் அம்மா போய் பார்க்குறேன். போகும்போது அந்த கதவு கொஞ்சம் சாத்திட்டு போமா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரி நீங்கள் படுங்க. கதவை சாத்திட்டு போகலாம், அப்படியே திறந்து வச்சுட்டு போயிருக்கிறா பாரு. என்னைக்கு இவன் சொல்கிற பிச்சை கேட்டுருக்கா? அம்மா என்கிட்ட கத்தி கத்தியே எனக்கு வயசாகி போயிடும் போல இருக்குது. திறந்து காற்று நல்லா தான் வருது. உன்னெல்லாம் இப்படியே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. போ, நேற்று எங்கே போனே அங்கேயே போ. யோ நீ லூசா நீ? நேற்று எங்கே போனே அங்கேயே போனா? அதெல்லாம் என் அம்மா வீடா? ஃபங்க்ஷன் வீடுனா ஒரு நாள் தான் போயிருக்க முடியும், அங்கே இருக்க முடியும் கலஃபுல்லா? பசங்களை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, போய் மொழி காசு மட்டும் கொடுத்துட்டு வானா. எனக்கு தெரியாமல் பேக் எடுத்துன்னு போயிட்டு வந்துருக்குறேன். போய் அங்கே போய் நைட் தங்கிட்டு காலையில் பிரியாணியில் சாப்பிட்டுட்டு மத்தியானமாக வீடு வந்து சேர்ந்துருக்குறேன். எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு? நாங்கள் வந்து அக்கா தங்கச்சியா பழகுறோம். ஒரு ஃபங்க்ஷன் என்னும் போது போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அது? போயிட்டு மொழி மட்டும் காசு மட்டும் கொடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு அதே மாதிரி மொழி காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா? நாலு பார்க்கலாம் மனுஷன் வேணும் சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தேன் நான். இப்போ நான் அது பெரிய குத்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன். போ, எங்கே போனே அங்கேயே போ, வராத வீட்டுக்கு வராத. யோ அழுக்கு துணியை துவைக்காம அப்படியே கிடக்கு, சாமான்லாம் துளக்கணும், சமைக்கணும், வேலை இருக்குது, தள்ளி போய் அப்படியே. அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம், நீ ஒரு வேலை செய்ய தேவையில்ல, கிளம்பு. ஆமாம் ஆமாம் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவ பாரு. காப்பி குடிச்ச டம்பரை கூட எடுத்து சிங்கில் போட முடியாது. இவர் வந்து சாமான் இருக்கிறா, துணி துவச்சிருவாரா, சமைச்சிருவாரா, எல்லா வேலையும் செஞ்சுருவாரா. அந்த பசங்களை வந்து பட்டினி போகிறதுக்கோசம் பார்த்து நிற்கியா? ஏன் நேற்று மத்தியானம் போனியா? நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் அதில் யார் சமைச்சு போட்டா? நீ சமைச்சு போட்டா? அதான் போய் பார்த்தேன். ஒரு உப்புமா கலந்துக்கு கிச்சன் ஃபுல்லாக எப்படி அமக்கலம் பண்ணி வச்சுருக்கீங்க? எத்தனை சாமான் வீட்டில் இருக்க மொத்த சாமான் அழகு போய் வச்சுருங்க. அது தொலைக்கி எடுக்கிறதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. கிச்சன் எப்படி அமக்கலம் பண்ணி வைப்பீங்க? ஏன் நான் சமைக்கிறேன் இந்த மாதிரி அமக்கலம் பண்ணி வைக்கிறேன்? நான் தானே அமக்கலம் பண்ணேன், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், கிளம்பு. கிளம்பு என் வாயில் அசிங்கமாக வந்துடும். அப்புறம் நீ பண்ண வேலைக்கு உன்னை உதைக்காம உன்ட்டு பேசினிருக்கல, திமிர் அதிகமாக தான் இருக்கு உனக்கு. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா கொஞ்சமாவது மதிப்பு மரியாதைன்னு இருக்குதா? உன் தொல்லை தாங்க முடியாம தான் எங்கள் அம்மா என் தங்கச்சி வீட்டில் போய் உட்காந்துன்னு இருக்கா. ஆமா நான் தான் உங்க அம்மா இங்கே இருக்காதீங்க, உங்க பொண்ணு வீட்டில் போய் இருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பொம்பளையா வீடு அடங்கி வீட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு சமைச்சு போட்டால் தானே அவங்க இருப்பாங்க. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுன்னு அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்னா யாரும் இருப்பா? வயசான காலத்தில் அவங்களும் எவ்வளோ வேலை தான் செய்வாங்க. நான் செய்ய சொன்னவங்கள அவங்களும் இழுத்து போட்டு செஞ்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒழுங்கா பொறுப்பா இருந்தா அவங்க என்ன செய்ய போறாங்க? ஆமா பொறுப்பா இல்லாம 2 குழந்தை பெற்று வச்சிருக்காங்க. சே இவ்வளவு என்னை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே போச்சு என் நிம்மதி. ஆமா எனக்கு அப்படிதான். உங்களை எப்ப கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் நிம்மதி போச்சு. ஊர் உலகத்துல எங்க இருந்தோ மாப்பிள்ள வந்தாங்க. நான் தான் இந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்கு, ஒத்த கால நின்று கல்யாணம் பண்ணீங்கல்ல. இன்னும் நல்லா அனுபவிக்க வேண்டியது இருக்குது தெரியல. ஆமா ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால ஆயா கூப்பிட்டாங்கன்னு. நான் இருக்கிற அழகுக்கும் என் படிப்புக்கும் எங்க இருந்தெல்லாம் மாப்பிள்ள வந்தாங்க தெரியுமா உனக்கு? மேடம் அப்படி என்னதான் படிச்சிருக்கீங்க? 8வது படிச்சிருக்கிறேன். அப்படியே என்னமோ டபுள் டிகிரி முடிச்ச மாதிரி பேசுறாப்ப. எனக்கு இது அதிகம். இந்த அறிவு வச்சுதான் சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி வச்சுக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணி வரும்போது நீங்க வாடகை வீட்டுல தானே இருந்த. என்னது நீ இடம் வாங்கி வீடு கட்டினியா? இந்த இடம் எங்க அப்பா வாங்கின இடம்டி. சரி இடம் நீங்க வாங்கி வச்சுக்கீங்க, வீடு நான் வந்த பிறகு தானே கட்டணும். நான் சம்பாதிச்சு கொடுத்தா நீ கட்டின, நீ இன்னமும் உன் காசுல இருந்து கட்டின மாதிரி பேசுற. யோ நீ கொடுக்குற காசுல வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு அதுங்களை சோத்தை போட்டு வளர்த்து ஒரு மிச்சம் மீதி பண்ணி இந்த வீடை கட்டியிருக்கேன். அதெல்லாம் என் சாமர்த்தியம் தான்.
நான் உன்கிட்ட கேட்டது என்ன, நீ என்ன பேசுனுக்க? எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அதான் நான் உன்னை கேட்டேன். நான் போய் மொழி காசு கொடுத்துட்டு வேணா எனக்கு தெரியாமல் துணிலாம் எடுத்துக்கின்னு போய் நைட்டு தங்கிட்டு வந்துருக்குறேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு. திரும்பி திரும்பி அதே பேசுனேன் கதையா. ஃபங்க்ஷன்லாம் போய் வந்தால் தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வருவாங்க. இப்போ நம்ம வீட்டு பசங்களுக்கு காது குத்து வைக்கும் போது கோமதிக்கா ராதிகாக்கெல்லாம் அப்போ தான் வருவாங்க. இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. நீ நான் மட்டும் தான் போயிட்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு வரணும். இந்தியா பிள்ளைங்க ரெண்டுத்தையும் வீட்டில் விட்டுட்டு அப்படின்னா உனக்கு ஃபங்க்ஷனு? திரும்பி திரும்ப அதே சொல்லுங்க கதை. நீ வீட்டில் தானே இருந்த, நீ பார்த்துக்க மாட்டியா? அந்த தைரியத்தில் நான் போனேன். ரெண்டுல ஒன்று பார்த்துக்கலாம். உனக்கு என் கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இது உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? ஆமாம், நீ தானே போன்னு சொன்னேன். என் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன். போ, பரவாயில்ல போ. சொல்லிட்டல, அங்கே வந்து கூப்பிட்டு நின்று இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் மூஞ்சி திருப்பி முதுகில் வச்சிருவேன். உன்னால யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க, போயிட்டு வா. இல்ல சோத்துக்கு டெய்லியும் உப்புமா சாப்பிட்டதே. நீ நடங்க வேலைக்கு வரைக்கும் உப்புமாவை செஞ்சு சாப்பிடு. ஆமா, நீ சமைச்சு போறத விட உப்புமாவே நல்லா தான் இருக்குது. பசங்க என்ன கீழே நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ வச்சு உன் பிள்ளைங்களாச்சு எப்படியாவது போகும். சொல்றதை கேட்டுக்கோ. நீயா வந்து வாமா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி நான் வெடிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட மாட்டேன், அங்கேயே இருந்துரு. என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாதியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போ. நிஜமாவே போயிடுவேன். நானும் நிஜமா தான் சொல்றேன், நிஜமாவே போ. ஏப்பா எதுக்குப்பா இப்படி ரோட்ல நின்று சண்டை போட்டு நிக்கீங்க? வந்துட்டா இப்போ யாரை கூப்பிட்ட மாதிரி. எந்த குடும்பத்துல என்ன சண்டை நடக்குது, புருஷன் முன்னாடி அடிச்சு தர்றாங்க பார்த்து நடக்குது. இவளுக்கு வேலை போகுது. வீட்டுல இவளுக்கு வேலை வெட்டி எதுவுமே இருக்காது போகுது. ஏக்கா நீங்களே கேளுங்கக்கா. நேற்று ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி பசங்களெல்லாம் விட்டுட்டு போவாத, பசங்களுக்கு படிக்கணும், எக்ஸாம் இருக்கு, நீ போ தேவையில்ல, மொழி மட்டும் கொடுத்துட்டு வான்னு சொன்னேன். எனக்கு தெரியாம பேக்ல துணியெல்லாம் எடுத்து போட்டுன்னு போயிட்டு வந்திருக்காக்கா அவ. நான் கூட தான் போனேன். ஏக்கா நீங்க போனீங்கன்னா உங்க பசங்களாம் பெரிய பெரிய பசங்க, அவங்க தைரியமா இருந்துப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு. எங்க வீட்டில் இருக்கிறது சின்ன சின்ன பசங்க, அதுங்க வந்து அம்மா வேணும் அம்மா வேணும் நைட்டு எல்லாம் அழுதுன்னு இருந்ததுங்க. இவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கா. நான் போக வேணாம்னு சொன்னேன். எங்கன்னா சொல்ற பச்சு கேட்கறாளா? ஆமா, அவகிட்ட பஞ்சாயத்து போங்க. அவர் அப்படியே கரெக்டா பேசுவா. குடும்பத்தை நாளாக்கிட்டு போயிடுவா. போங்க பஞ்சாயத்துக்கு போங்க. நடுத்துறதா போய் நிக்க போறீங்க போறங்க. சரி விடுப்பா. நம்ம ஊர் ஃபங்க்ஷன் தானே போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு தானே போயிட்டு போயிட்டு சீக்கிரம் 11 மணிக்கெல்லாம் வர வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப லேட்டா கூட ஆகலையே. ஏக்கா நீங்க வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு தானக்கா போனீங்க. சொல்லாம கொள்ளாம பின் பக்கமா பேக் எடுத்துக்கலாம் ஓடுனீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் போறேன்னு சொல்லிட்டு நீ தான் வேணாம்னு சொன்ன. நான் சொல்லாம கொள்ளாம ஓடி போன மாதிரி சொல்லி இருக்காங்க போய். நான் போவேனான்னு சொல்லி நீ தானே போனேன். சரி விடுப்பா. அதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் கூட சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிறா, மதிக்க மாட்டேங்கிறா, குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க மாட்டேங்கிறா, வீட்டுல வேலை செய்ய மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா. என்னென்ன சித்திரவதை பண்றா தெரியுமா அந்த குழந்தைங்கள? ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தே அமக்கலம் பண்றா. ஆமா, மாசத்துக்கு 40 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து குடும்பம் நடத்துறேன். எனக்காவது உடம்பு சரியில்லாத போய் ஹோட்டல் வாங்கி பாத்துக்கு நம்ம வாங்கிருப்பா. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. இவ தொல்லை தாங்காம தான் எங்க அம்மா கூட என் தங்கச்சி வீட்டுல போய் உட்காந்து இருக்காங்க. இவ பெரிய சரியான ராட்சசியா இருக்கிறா. எது ராட்சசியா? பொண்டாட்டிலாம் அப்படி பேசக்கூடாதுப்பா. அவ வந்து பொண்டாட்டி வந்து புருஷனையும் நம்பி வந்திருக்கா. வேற வீட்டுல இருந்து வந்திருக்க பொண்ணு நம்ம தான் நல்லா பத்திரமா பாத்துக்கணும். கூட குறையா அப்படி ஏதாவது இருந்தா கூட நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தரணும். இந்த மாதிரி ரோட்ல வச்சு சண்டை போட்டா நாளை பின்ன எப்படி பத்திரமோ அவ கூட போய் குடும்பம் நடத்துவீங்க. நானும் சண்டை போடக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எவ்வளோ அமைதியா இருக்கேன்க்கா. இவ ரொம்ப எல்லாம் மீறி போயிருக்கா. அப்படின்னா எல்லாம் மீறி போயிட்டேன். என் பாய கலர் அதை வாங்கி கட்டி போயிடல. நீ இவனுக்குலாம் சோத்துல ரசம் வச்சிருக்கணும். இவனுக்குலாம் ஹோட்டல்ல வாங்கியாவது போட்ட மத்தியா அந்த திமிரு தான் பேசினக்கா. இந்த மரத்தோட களை படுத்து சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை நாள் சண்டை போட்டு இருப்பாக்கா, களை வெட்டுங்கன்னு. ஆனால் நீங்கள் பாருங்க எவ்வளோ பாசமாக இருந்து சண்டை போடுறீங்க, எதுக்கு ரோட்டில் சண்டை போடுறீங்கன்னு வந்து கேட்குறீங்க. ஆனால் அவளுக்கு வந்து மனசாட்சியே இருக்காதுக்கா. திரும்பவும் உங்ககிட்ட வந்து சண்டை போடுவா. அவளுக்காக நீங்கள் பறிஞ்சிலாம் பேசாதீங்க. மனுஷனா இவன். இப்போ அது எங்க பிரச்சனை. அது வெயிலில் வந்து அந்த கடையில் வெட்டிட்டா உங்களுக்கு தான் வெயிலாக இருக்க சொல்ல நான் கடையில் வெட்டாமல் இருக்கிறேன். வெயில் கரெக்டாக முடியட்டும், கடையில் வெட்டிடுறேன். இப்போ அந்த கதை ரொம்ப முக்கியமாக உனக்கு. அவன் கடை வெட்டுறாங்க வெட்டாமல் போகிறாங்க. அவன் சொல்லுறதை கேளு. நீ இன்னும் போகலையா இங்கேருந்து? நான் எதுக்கே போனோம்? நான் கட்டின வீடு இது. நான் எதுக்கு போகலாம்? நான் போக மாட்டேன். உனக்கு என் கூட வாழ்ந்து கஷ்டம் வந்தா நீ போ. ராணியா அந்த மாதிரிலாம் பேசாத. இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. நான் போவா? சரி நான் போறேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. இப்ப அவதான் கோவத்துல பேசாத. நீ எப்ப கூட பேசிட்டு இருக்க? இல்லக்கா, அவளுக்கு திமிரு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஒரு 4 நாளைக்கு அது போயிட்டு என் தங்கச்சி வீட்டை தங்கிட்டு வரேன் நான். அப்போதான் இவளுக்கு கொழுப்பு அடங்கும். எல்லாத்தையும் வாங்கி வந்து போட்டு இவளை படி கூட தாண்டாம ஒரு பால் பாக்கெட்டு கூட வேணா கூட நானே வாங்கி வந்து கொடுத்து எல்லாத்தையும் குடும்பம் நடத்துறேன்ல. அவள் திமுறாதாக்கா பேசுவா. எப்பா தங்கச்சி வீட்டில் போய் தங்க கூடாதுப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் வந்து மரியாதை மட்டும் இல்லாமல் போயிடும். 1008 சண்டை இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் நம்ம இருக்கணும், புரியுதா? மற்ற வீட்டுலாம் போய் தங்கக்கூடாது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கக்கா. ஆனால் அவனா பொம்பளை மாதிரி ஓடி போய் தங்கச்சி வீட்டில் போய் உட்காந்துப்பாரு. வேற என்னதாக்கா பண்றது? அவ கத்தும் போது நீ அமைதியாரு, நீ கத்தும் போது அவ அமைதியா இருப்பா. விட்டு கொடுத்து போறதா குடும்பம், புரியுதா? நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சண்டை போட வச்சுக்கா. குடும்பமா இருக்காது. இதுக்கு நடுவில் உங்க குழந்தைங்க தான் கஷ்டப்படும். குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து போங்க. நான் எவ்வளவோ விட்டு கொடுத்தாங்க போறேன். இவதாங்க அடங்க மாட்டேங்கிறா. உனக்கு எதனா ஒண்ணு அவ தான் வந்து நிக்கணும், அவளுக்கு எதனா ஒண்ணு நீ தான் வந்து நிக்கணும். வேடிக்கை பார்க்க நாங்களாம் வந்து நிக்க முடியாது. அதனால 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை நடத்துங்க. அக்கா சொன்னாங்க பத்தியா, கேட்டுக்கோ. உனக்கு வந்து காய்ச்சல் ஜுரம் அப்படின்னா நான் தான் வந்து பாத்துக்கணும். ஊர்ல இருக்கவங்களாம் வந்து பாத்துக்க மாட்டாங்க. சாரி டி. இருக்கட்டும் பரவாயில்ல. எங்க காலையில இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையாங்க? நைட்டு வச்சு உப்புமா தான் சாப்பிட்டேன். சரி வாங்க, உங்களுக்கு நைட்டி ஊற்றி தரேன்.
இந்த மாதிரி எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும், சண்டைலாம் போடக்கூடாது. நம்ம வந்து தனியால் கிடையாது, நமக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்களுக்காவது விட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமா வாழுங்க. இதெல்லாம் எங்களுக்கு வாழ்ந்துக்கு தெரியா, கிளம்புங்க. எவ புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுவா, பஞ்சாயத்துக்கு போகலானே சுத்தின்னு வருவீங்க. உங்க குடும்பத்தை போய் பாருங்க. எனக்கு தேவைதாம்மா, எனக்கு தேவைதான் இது. ஏக்கா போயிட்டு வாங்கக்கா, இதுக்கு மேலே நின்னீங்கன்னா உங்ககிட்ட சண்டைக்கு வருவாவ. நான் கிளம்பிட்டப்பா. எங்க அந்த பாத்திரத்துல மட்டும் கொஞ்சம் கழுவி கொடுங்க. நான் போய் கடையில் போயிட்டு மாவு வந்து உங்களுக்கு இட்லி ஊற்றி தரேன். எது பாத்திரத்துல நான் கழுவணுமா? இருங்க, மாவு பாக்கெட் வரேன். அந்த சிங்க் அந்த கிச்சன்ல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. கொஞ்சம் மூஞ்ச கொடுத்தா அவ அப்படிதான் பண்ணுவா. நீங்க தான் நமக்குள்ள பண்ணி வச்சீங்க, க்ளீன் பண்ணி வைங்க. வரேன். ச்சே, எல்லாம் இந்த பரிமளாக்காவோட வருது. ஒழுங்கா வீட்டை விட்டு போயிருப்பா, சமாதானப்படுத்தி வச்சிட்டாங்க. இப்போ என்ன வேலையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோன்னா ஓடி போச்சுமா வீட்டுக்கு. உன்னை நம்பி நான் வேற வந்துடுறேன். மீனா மீனா, இவ வேற வீட்டில் இருக்கிற வேலையே தெரியலையே. கதவு திறந்து தான் இருக்குது. யாரே கோமதியா? வாமா வாமா. ஏன் பெரியமா மீனா இல்லையா? உள்ள எதுவும் வேலையா இருக்காமா? ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடந்தது? காது குத்து ஃபங்க்ஷன்லாம் கோயிலில் நல்ல வசதியாக இருந்ததா நான் தங்கத்துக்கு? எப்படி இல்லை சமைச்சிங்க? வெயில் இருந்ததுதானே? வெயில் அவ்வளோ அங்கே தெரியல. ஆனால் மரம் ஃபுல்லாக புளிய மரம், வேப்ப மரம் நிறைய மரம் இருந்தது கோயிலை சுற்றி. அதனால வெயில தெரியல. இந்த வண்டியில் வரும்போது தான் சரியான வெயில். எங்க நான் வரலன்னு பார்த்தேன், எனக்கு உடம்பே சரியில்லை. வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் தான் வரல. மீனா ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம், மீனாவையும் அனுப்பல. எங்க நான் போன்னு சொன்னேன், அவள் எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அவள் போல. எனக்கு எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டில். அதுவும் சரிதான், வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டிலேருந்து பார்த்துக்கணும் இல்லையா? இதில் பசங்களுக்கு பறிச்சியா, அதனால தான் வரல. சரிங்க பெரியமா, இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா? இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்கிறேன். மாத்திரை போட்டேன்னா சரியா போச்சு. 2 வேளை மாத்திரை போட்டேன், சரியா போச்சு. சரி உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்களா? வயசான காலத்தில் வெயில் எல்லாம் போயின்னு இருக்காதீங்க. வெயில நான் எங்கே போகிறேன்? போனால் ரேஷன் கடைக்கு போவேன், இல்லை இந்த பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு போவேன், திரும்ப கூட்டு வரத்துக்கு போவேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். வேற எல்லா இடத்துக்கும் என் மருமகளே போயிடுவேன். ரேஷன் கடை சொன்னா ஞாபகம் வருது. நேற்று ரேஷன் ஏதாவது போட்டாங்களா? நேற்று கோதுமை போட்டாங்களே, கவனிக்கல நீ? அச்சோ, போகிறத 2 கிலோ கோதுமை நான் கவனிக்கவே இல்லையே. நல்லா தான் இருந்தது, தூசி தும்பலாம் எதுவும் இல்லை. நல்லா முத்தாக இருந்தது. வாங்கி வச்சுருவேன், கழுவி காய வைக்கணும். காய வச்சு தேங்காய் தான் அரைச்சி ஏதாவது செய்யணும் சப்பாத்திக்கு பற்றி. அடிக்கிற வெயிலுக்கு கழுவி காய வச்சேன்னா 2 மணி நேரத்தில் காஞ்சிரும்.